தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். உடன் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் கூட்டணி கட்சிகளுடைய கொடிகள், திராவிட முன்னேற்றக் கழக கொடிகள் பறக்க சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மீண்டும் களமிறங்குகிறார் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வேட்புமனு தாக்கல் இன்றும் தொடர்கிறது. நிறைய ஹெவி வெயிட்ஸ் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய நிலையில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரோட் ஷோவாக வந்து கூட்டணி கட்சி தொண்டர்கள் சகிதம் அங்கே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் அமைந்திருக்கக்கூடிய தேர்தல் அலுவலகத்தில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் முன்பு வேட்புமனு தாக்கல் செய்ய வர காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். செய்தியாளர் ரமேஷ் மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், ஓற்றியும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரண்டாவது முறையாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நிலையில் இன்று அவர் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தேர்தல் நடத்தும் அலுவலகம் நோக்கி வந்து கொண்டிருக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக நிர்வாகிகள் ஒரு உற்சாக வரவேற்பு கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னும் சட்ட நேரத்தில் அவர் தனது வேட்பு மனுவையும் தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது திமுகவின் பாரம்பரியமான ஒரு சட்டமன்ற தொகுதியாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி தான் சேப்பாக்கம். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை தான் அவர் சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கினார். போட்டியிட்ட ஸ்டாலின் 2021 சட்டமன்ற தேர்தலில் 20,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராகி இப்போது துணை முதலமைச்சராகவும் உதயநிதி ஸ்டாலின் இருப்பதால் விஐபி தொகுதியாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி பார்க்கப்படுகிறது. இதே சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில மீண்டும் இரண்டாவது முறையாக உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுகிறார். அவருக்கு தான் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. தேர்தல் நடத்தும் அலுவலகம் அருகே வந்ததும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றி அவருடன் 3 பேர் மட்டும் உள்ளே வந்து வேட்பு மனுவை உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் களமிறங்குகிறார். அதே மாதிரி தவிக வேட்பாளர், நாம் தமிழர் வேட்பாளர் எல்லாம் களமிறங்குகிறார்கள். கடந்த முறை 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற உதயநிதி ஸ்டாலின் இந்த பரப்பளவுல பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய இந்த சேப்பாக்கம் தொகுதியில் மீண்டும் களமிறங்கக்கூடிய வகையில தான் இன்று அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில நேற்று அவர் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இன்றும் நாளையும் சென்னையில தான் அவர் பிரச்சாரம் செய்ய போகிறார். இன்றைய தினம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்துவிட்டு அவருடைய சொந்த தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும், வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தனக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு அவர் பிரச்சாரத்தையும் செய்ய இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் தேர்தல் நடத்தும் அலுவலரை சந்தித்து வேட்பு மனுவையும் தாக்கல் செய்ய உள்ளார். சேப்பாக்கம் தொகுதி நீங்க குறிப்பிட்டது போல விஐபி தொகுதியாகவே பல காலங்களில் இருந்து வந்திருக்கிறது. இதனது முந்தைய வடிவத்தில் சேப்பாக்கம் தொகுதியில் முதலமைச்சராக இருந்தபோது திரு கருணாநிதி அவர்கள் போட்டியிட்ட தொகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில் கடந்த முறை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ரமேஷ் சொன்னது போல ரொம்ப சிறிய தொகுதி, ஒரு 1.6 லட்சம் எலெக்டர்ஸ் தான் மொத்தமாகவே ரஃப்லி. அந்த தொகுதியில் கடந்த முறை ஒரு ரெக்கார்ட் மார்ஜினில் வெற்றி பெற்றார். மீண்டும் களமிறங்குகிறார் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.